ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து எந்நாள் வரை அன்புவை தாதரிப்ப உன் ஆண்டவரை தொழுதேத்து போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகம் முன் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. தினம் தினம் உலகில் செய் பலவான வினை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் செய் பலவான வினை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை பாதரித்த உன் வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த போதரும் தயை செய்துயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த போதரும் தயை செய்துயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை காதறிந்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. உனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடிசூட்டும் உனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை பாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. மிகும் நேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகும் நேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. உனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடிசூட்டும் உனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே
ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம். அந்த நாமத்தை சொல்லி உச்சரிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில விடுவிக்கப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற சங்கீதம் 145:14 வாசிங்க. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் யாவரையும் தூக்கி விடுகிறார். அவர் நம்மை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். அந்தால கடக்கட்டும், இப்படியே அவன் வாழ்க்கை போகட்டு சொல்லி நம்மை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் சொல்லப்பட்டு பாருங்க, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும். மடங்கடிக்கப்பட்டதுன்னா என்ன? முற்றிலும் அழிக்கப்பட்ட. 1 சாமுவேல் 17:50, 15:7, 1 ராஜாக்கள் 20:29 இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, யுத்தத்துக்கு போகிறார்கள். அமலேக்கியனை முற்றிலுமாய் மடங்கடித்தார்கள். பெலிஸ்தியரை அவர்கள் அழித்து மடங்கடித்தார்கள். கோலியாத்தை தாவீது மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். மடங்கடிக்கப்படுறது என்பது என்னன்னா, முற்றிலுமாய் அழிக்கப்படுவது. அல்லேலூயா. இந்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை சத்துரு உங்களை முற்றிலுமாய் மடங்கடித்து உங்களுடைய வாழ்க்கையை அவன் அழித்து கொண்டிருந்து நீங்கள் மரணத்துக்கு தருவாயில் இருந்தால் கூட இன்னைக்கு ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும், இவ்வளோ அருமையான வார்த்தை. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும். அப்ப கர்த்தர் எதிலிருந்தெல்லாம் நம்மை தூக்கி எடுக்கிறார். வாசிங்க சங்கீதம் 40:2 வாசிங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. பயங்கரமான குழியில் இருந்த என்னை அவர் தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை அவர் உறுதிப்படுத்துகிறார். பயங்கரமான குழியில், ஒருவேளை சத்துரு உங்களை பயங்கரமான குழியில போட்டு உங்களை உயிரோடு சமாதி பண்ணலாம்னு நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார், பயங்கரமான குழியில் இருக்கிற உன்னை நான் தூக்கி எடுக்க போகிறேன். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட குழியா இருந்தாலும் ஆண்டவருக்கு கவலை இல்லை. தானியேலை சிங்க கெபி என்கிற குழியில தூக்கி போட்டுட்டாங்க. அவனை அந்த சிங்கங்கள் சாப்பிட்டு விட வேண்டும். தானியேல் அழிக்கப்பட வேண்டும். தானியேல் என்கிற ஒரு நபர் அங்கே இருக்கக்கூடாது என்று நினைத்து அந்த சிங்க கெபிலே தூக்கி போட்டுட்டாங்க. போட்டவர்கள் யார்? தன் கூட வேலை பார்க்கிறவர்கள், தானியேலுடைய வளர்ச்சி மேல் பொறாமைப்பட்டவர்கள். ஒருவேளை உங்க சுற்றி இருக்கிறவங்க உங்க வளர்ச்சி மேல பொறாமப்படலாம். நீங்க கால் இடறி விழும்போது உங்களை பார்த்து கை கொட்டி சிரிக்க ஆட்கள் ரெடியா இருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில தான் நடக்கிறது. அவங்க எப்போ என்ன காரியத்துல மாட்டுவாங்கன்னு சொல்லி சில கண்கள் என்ன செஞ்சு கொண்டு இருக்கோம், அப்படியே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன காரியம் நடந்துட்டா போதும், உடனே கூடி கூடி நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணி ஏளனம் பண்ணி கை கொட்டி சிரிக்கிற மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட நபர்கள் தானியேல் மேல் பொறாமைப்பட்டு, தானியேல் மேல் எரிச்சல் அடைந்து, அவனை எப்படியாவது குற்றம் கண்டுபிடித்து அவனை அழிக்கணும்னு நினைச்சு என்ன செஞ்சாங்க, அவன் ராஜாட்ட போய் சொன்னாங்க, ராஜாவே உம்மை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. தானியேல் தன் தேவனை மாத்திரம்தான் வணங்குவான் என்று யார் அறிந்திருந்தா? சுற்றி இருந்தவங்க அறிந்திருந்தாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை குறித்து என்ன அறிந்திருக்கிறார்கள்? இவர்கள் எப்படி வேணா வாழ்வார்கள் என்று அறிந்திருக்கிறார்களா? இவர்கள் எல்லாருக்கும் எல்லாமா இருப்பாங்க,
நம்ம எண்ணத்தை வச்சு கொடுத்தாலும் வந்து சாப்பிட்டுருவாங்க, சுண்டலாக வந்து சாப்பிட்டுருவாங்க, பொரியாக வந்து சாப்பிட்டுருவாங்க. அப்படிங்கிற எண்ணத்தில் ஜனங்கள் இருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. இல்லைங்க, இவங்க கர்த்தரை மட்டும்தான் வணங்குவாங்க. ஹல்லேலூயா, ஆமென். சிலர் அவங்களுடைய மேலே இருக்கிற சீனியர்களுக்கு பயப்படுறதுக்காக, ஐயோ அவர்கள் என்னுடைய வேலையில் ஏதோ செய்து விடுவார்கள் என்று சொல்லி பயந்து நடுங்கி அவர்கள் செய்கிறதுக்கெல்லாம் இவர்கள் உடன்படுகிறார்கள். அதனால தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படாமல் போய்விடுகிறது. ஆனால் தானியேல் அப்படி இல்லை. நான் என் தேவனுக்கு நேராகத்தான் என் கைகளை ஏறெடுப்பேன் என்று சொல்லி தானியேல் வைராக்கியமாயிருந்தான். இந்த தானியேலைத்தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? சிங்கத்தினுடைய குழியில தூக்கி போட்டாங்க. ஆனா தேவனுடைய ஆவியானவர் அங்கே வந்து எல்லா சிங்கத்தின் வாயையும் அடைத்து போட்டு தானியேலுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருந்தார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் தானியேலின் தெய்வம். உன்னை விழுங்க பார்க்கிற அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து உன்னை தப்பு வைக்கிற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். சிங்கத்தின் வாய்க்கு இறையாய் கொடுக்கிற தெய்வம் அல்ல. பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி என்ன செய்யறானா? சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எவனை விழுங்கலாம், எவளை விழுங்கலாம், எப்ப யாரை விழுங்கலாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான்? சுத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள் என்றால் அந்த பிசாசாகிய சிங்கம் அது உங்களை விட்டு ஓடி போய்விடும். ஹல்லேலூயா. கர்த்தர் தானியேலை அந்த குழியிலிருந்து தூக்கி விடுகிற தேவனாயிருந்தார். அவன் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். அவன் ராஜ்யபாரம் மேலோங்கி போனது. அவன் எல்லாருக்கும் மேலாக தானியேல் உயர்த்தப்பட்டான். யாரெல்லாம் விரோதமா எழும்புனாங்களோ அவங்களாம் அந்த சிங்கக்கப்பில் விழுந்துட்டாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. எந்தெந்த ஆயுதம் விரோதமா சத்துரு எழுப்புறானோ அதே ஆயுதத்தை யார் அனுப்பினாங்களோ அவங்களுக்கே ஆவியானவர் திருப்பி அனுப்பிடுவார். ஆமென். தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. 50 முழ தூக்கு மரத்தை யார் உண்டு பண்ணினா? ஆமான் உண்டு பண்ணினா. எதுக்காக? மொத்தக்க தேவ பிள்ளைய தூக்கி போடணும். அநேக இப்படி சுத்திக்கிட்டு வருவாங்க. நீ இயேசு இயேசு சொல்றல்ல, உன்னை பார் நான் தூக்கி போட போறேன் நீ. ஆனா யார் எதை செய்தார்களோ அவன் வெட்டின குழியில அவனே விழுந்தான். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வல்லவர். ஆமென். அவர் தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். அதே போலதான் ஆதியாகமம் 37:28 யோசேப்பை தன் சொந்த சகோதரர்கள் குழியில தூக்கி போட்டுட்டாங்க. முதல்ல சொன்னது பிரத்தியால் தூக்கி போட்டாங்க. ரெண்டாவது சொந்த ஜனங்கள். பிரத்தியால் போட்டா கூட என்ன செஞ்சிடலாம்? பிரத்தியால் போட்டா கூட ஐயோ பரவாயில்ல, இவங்கெல்லாம் யாரோ என் மேல பொறாமையில செஞ்சுட்டாங்க. கூட பிறந்த சகோதரர்கள். கடைசி பையன் யோசேப்பு. கூட பிறந்த அண்ணனுங்கெல்லாம் தம்பி தம்பின்னு கொஞ்ச வேண்டிய அண்ணனுங்க என்ன செஞ்சுட்டாங்க? யோசேப்பு மேல் பகைமை அடைந்து, யோசேப்பு மேல் பொறாமை அடைந்து என்ன செஞ்சாங்க? தூக்கி குழியிலே போட்டார்கள். அந்த வசனம் வாசிங்கம்மா. 37:28. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அப்புறம் அந்த குழியிலிருந்து எடுத்து விற்று போட்டார்கள். இப்படிப்பட்ட பல குழிகளில் உங்களை சத்துரு தூக்கி போடலாம். உங்களுடைய சொந்த ஜனங்கள் கூட உங்களை தூக்கி போடலாம். இயேசுவை அப்படிதான் தன்னுடைய சொந்த ஜனங்கள் அவரை பகைத்தார்கள். சொந்த ஜனங்கள் தான் சொன்னாங்க, இவரை சிலுவையில் அறையும், இவரை சிலுவையில் அறையும் என்று சொன்னதெல்லாம் யாரு? சொந்த ஜனங்கள். சொந்த ஜனங்களாம் யாரு? சித்தப்பா பிள்ளைங்க, பெரியப்பா பிள்ளைங்க, அவங்க இவங்க எல்லாம் சொந்த ஜனங்கள். இயேசுவை சிலுவையில் தூக்கி போட்டார்கள். இங்கே யோசேப்பை குழியில் தூக்கி போட்டார்கள். ஒருவேளை சொந்த ஜனங்களால் நீங்கள் பகைக்கப்பட்டு உங்களை எதிலையோ அவங்களை தள்ளி விட்டு இருக்கலாம். அவங்களை குழியில தூக்கி போட்டது போல உங்களை இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் எப்படி யோசேப்பை குழியிலிருந்து எடுத்து யோசேப்பை தேவன் உயர்த்தினாரோ, கண்மலை மேல் உயர்த்தினாரோ, அதே தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்க. உயர்த்துகிறது அவரால் தான் முடியும், வேற யாராலும் உயர்த்த முடியாது. குழியிலிருந்து எங்க உயர்த்துவாரா? கண்மலை மேல் உயர்த்துவார்.
யோசேப்பை அந்த எகிப்து முழுவதுக்கும் அதிபதியாய் மாற்றி அந்த பார்வோன் ராஜா சொல்கிறார், யோசேப்பின் அனுமதி இல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாம ஒருவனும் கையை நீட்டவும் கூடாது, காலை நீட்டி மடைக்கவும் கூடாது. அந்த அளவுக்கு யோசேப்புக்கு பவரை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. உங்களை யாரெல்லாம் வேண்டான்னு ஒதுக்குறாங்களோ கர்த்தர் அந்த இடத்துல உங்களை தூக்கி தலையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பகைக்கலாம், உங்களை கேவலமா நினைக்கலாம், உங்களை பரியாசம் பண்ணலாம். அந்த இடத்திலேயே தேவன் உங்கள் கொம்பை உயர்த்தி உங்களுக்கு காண்டாமிருகத்தின் கொம்பை கொடுத்து உங்களை அபிஷேகம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது அபிஷேகம் பண்ணினார் தன்னுடைய எல்லா சகோதரர்களுக்கு முன்பதாக. சகோதரர்கள்லாம் பார்த்தா அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க, அவங்க உடம்பெல்லாம் சரீரம்லாம் ரொம்ப ஆரோக்கியமா. ஏன்னா இராணுவத்தில் உள்ளவங்கல்ல, நல்ல சரியான சாப்பாடு, நல்ல எக்ஸசைஸ் அவங்களுக்கு, அப்படி தன்னுடைய உடம்ப ஜிம்முக்கு போன மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஆனா அவர்கள் எல்லாருக்கும் மத்தியில அந்த சின்ன பையன் தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை பெரியது. உங்களை தூக்கி எடுக்கிறவர். எங்க தூக்கி எடுக்கிறாரா? குழியில் இருந்த நம்மை அவர் தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக சங்கீதம் 42 பயங்கரமான குழியிலும் உழையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து. சங்கீதம் 69:14 வாசிங்க. நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றினின்று என்னை தூக்கி விடும். நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடும். சில சேர்கள் பாருங்க, அதுக்குள்ள விழுந்துட்டா அது உள்ள இழுத்துக்கிட்டே போயிடும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சேர்கள் நிறைந்த பள்ளங்கள்லாம் உண்டு. அது ஒரு பாதாளம், அப்படியே மனுஷனை உள்ள இழுத்துட்டு போயிடும். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றிலிருந்து என்னை தூக்கிவிடும். ஹல்லேலூயா. 2 பேதுரு 2:22 வாசிங்க. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. பாருங்க, கழுவப்பட்ட பன்றி என்ன செய்யுதா? சேற்றிலே புரளுவது போல. சேர எதை ஒப்பிடப்படுகிறது? பாவத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. ஒருவேளை பாவத்தில் புரண்டு கொண்டிருக்கலாம். ஐயோ, நான் பாவத்தை விட நினைக்கிறேன், என்னால விட முடியல, இச்சையின் ஆவி என்னை பிடிக்கிறது. ஒரு நபரை பார்த்தால் தப்பாகவே என்ன துடிக்கிறது, பாவத்தின் ஆவி. சரியாய் வாழ விரும்புகிறேன், என்னால வாழ முடியல. எனக்குள் இருக்கிற பாவமே என்னை என்ன செய்ய வைக்குது? பாவம் செய்ய தூண்டுகிறது. உழையான செயல். அங்கே காலை வச்சுட்டா போதும், அந்த பாவம் என்கிற உழையான செயல் அப்படியே உள்ள இழுத்துட்டு போயிடும். உள்ள இழுத்து உங்களை ஃபுல்லா உள்ள தள்ளி அது அப்படியே மூடிடும். அதுதான் பாவ செயல். இந்த பாவ சேற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் பாட்டு பாடுவோம், சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் உயர்த்தினார். ஹல்லேலூயா. எங்க தூக்கினாரா? சேற்றிலிருந்து. உழையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி. ஹல்லேலூயா. பாவ சேற்றில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நாள், கர்த்தரை அறியாது, பாவ மன்னிப்பு பெறல, எத்தனால கழுவப்படல, இந்த பாவ சேற்றில் உழண்டு கொண்டிருந்த நம்மை தேவன் நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. இரத்தத்தில் கிடந்த உன்னை அவர் கடந்து போகும்போது அவர் பார்க்கிறார். பாவம் என்கிற அந்த இரத்தத்துக்குள் உழண்டு கிடக்கிற உங்களை என்னையும் இயேசு ஒரு நாள் பார்த்தாரு, தூக்கி எடுத்துட்டாரு. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? உளையான சேற்றில் இல்ல, இப்ப தேவனுடைய கரத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த சேற்றுக்கு என்ன செய்யக்கூடாது? மறுபடியும் பாவ சேறு நம்மளை கூப்பிடும். அந்த பாவத்தின் ஆவி ஜனங்களை இழுக்குது. அநேக இடங்கள்ல பாவம் செய்ய தூண்டுகிறது. வா வா சண்டை போடு, வா வா கெட்ட வார்த்தை பேசு, வா இந்த நபரோடு தவறாய் நடந்து கொள் என்று சொல்லி பாவம் செய்ய பாவத்தின் ஆவி அநேகரை தூண்டி விடுகிறது. அதான் சொல்லப்பட்டிருக்கு, கழுவப்பட்ட பன்றி. கழுவப்பட்ட ஒரு மனுஷன் விசுவாசியாய் மாறிட்டான். ஆனா மறுபடியும் எங்க போயிடக்கூடாது? அந்த சேற்றிலே புரள போகக்கூடாது. பிந்தின நிலைமை முந்தின நிலைமை காட்டிலும் மோசமா மாறிவிடும்.
அல்லேலூயா. நல்ல அந்த பாவ கிரியைகள் பாருங்க, இளைய குமாரன் அவன் தன் தகப்பனுடைய தந்து சொத்துக்கெல்லாம் பிரிச்சுட்டு துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்குது. பாவ சேற்றிலே உழண்டான். தன் தகப்பன் வீட்டில் அவன் சந்தோஷமா தான் இருந்தான், ஆனா அங்கே பாவ சேறு இல்லை. தேவனாகிய தகப்பன் வீட்டிலே உங்களுக்கு பாவ சேறு கிடையாது, இங்க பரிசுத்தத்தின் அலங்காரம் தான் தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அது அவனுக்கு பிடிக்கல, பரிசுத்த அலங்காரம் அவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு என்ன அலங்காரம் தான் பிடிச்சிருக்கு? பாவ சேற்ற மேல அப்பி இருக்கிற அலங்காரம் தான் அவனுக்கு பிடிச்சிருக்குது. பாவ சேரு கடைசி என்ன செஞ்சிச்சு? அவனை சீப்போன்னு தள்ளிடுச்சு. ஏன்னா அதுக்கு மேல அவன்கிட்ட உறிஞ்சி எடுக்க ஒன்றும் கிடையாது, உயிர் மட்டும்தான் இருக்கு. அப்பந்தான் நேராக பன்றி மேய்க்கிற இடத்துக்கு வரான். அப்பதான் தெரியுது, ஏ பன்றி, நீயும் நானும் ஒன்னா தான் இருக்கிறோம். நீ சாக்கடையில் போகிற, நான் பாவத்தில் புரண்டு இருக்கிறேன். அப்புறம்தான் பன்றிக்கு புத்தி வராது, ஆனால் அவனுக்கு புத்தி வந்துச்சு. அல்லேலூயா. என் தகப்பன் வீட்டில் பூர்த்தியான ஆகாரம் உண்டே. என் தகப்பன் வீட்டில் நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். அநேகருக்கு சபைக்கு வரும்போது அதனுடைய வேல்யூவேஷன் தெரியல. பிசாசு எங்கேயாவது கொண்டு பாவ சேற்றில் மாட்டி விடும்போது தான் தகப்பனுடைய வீட்டுடைய வேல்யூவேஷன் தெரியுது. அப்படி போனாதான் உங்களுக்கு சபையினுடைய வேல்யூ தெரியணுமா? இருக்கும்போதே தெரிந்து கொள்ளுங்கள். தாய் தகப்பனுடைய மேன்மை பிள்ளைகளுக்கு அவங்க தாய் தகப்பன் இருக்கும்போது தெரிவதில்லை. அம்மானா கிள்ளுக்கரையா நினைக்கிறது, அப்பானா அவர் கிடக்கிறாரு. பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனுடைய வேல்யூவேஷன் தெரியல. இப்போ நான் சொல்லுவேன் என் பிள்ளைங்கிட்ட, வா ஒரு நாள் உன்னை அனாதை ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு நாள் கூட்டிகிட்டு போய் காட்டணும். இப்போ தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் இவ்வளோ ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. நினச்சா சாக்லேட்டு, நினச்சா எனக்கு அது வேணும் இது வேணும், இதெல்லாம் தாய் தகப்பன் வாங்கி கொடுக்குறாங்கல்ல பிள்ளைகளுக்கு. ஆனால் பிள்ளைகளுக்கு அருமை தெரியல. கொண்டு போய் காட்டணும். ஒவ்வொரு வீட்டில் என்ன பாடுபடுறாங்க கொண்டு போய் காட்டணும் பிள்ளைகளை. அப்போதான் பிள்ளைகளுக்கு அந்த பாரம் வரும், தாய் தகப்பனை நேசிக்கணுங்கிற உணர்வு வரும். அப்படித்தான் அந்த இளைய குமாரன் இருந்தான். கடைசியில் அவன் முடிவு எடுத்துட்டான், இந்த பாவ சேர் எனக்கு தேவையில்லை, அந்த பரிசுத்த அலங்காரம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி தகப்பன் வீட்டுக்கு ஓடி வந்து தகப்பனுடைய காலில் விழுந்து என்ன செஞ்சான்? தன்னை பிள்ளையாய் மாற்றிக்கொள்ள வைத்தான். அல்லேலூயா. தகப்பன் மறுபடியும் அவனை கழுவி எடுத்து இரத்தத்தாலே மறுபடியும் கழுவி கழுவி அவனை தூய்மையாக்கி அவன் சொந்த பிள்ளையாய் மாற்றிக்கொண்டார். அல்லேலூயா. ஆமென். அந்த பாவ சேற்றிலே உழண்டார்கள். தூக்கி எடுத்தார் தேவன் இளைய குமாரனை. சிம்சோன், அவனுக்குள் தேவனுடைய திட்டம் இருந்தது. அவன் பாவ சேற்றில் போயிட்டான். அவன் தெளிலாள் என்கிற வேசியின் மடியிலே போய் ஒரு தேவனுடைய பிள்ளை படுத்து கிடக்கிறான் பாருங்க. யார் மடியில? ஒரு வேசியின் மடியில. கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிள்ளை, கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளை, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு பிள்ளை பாவத்தின் மடியிலே படுத்து கிடக்கிறான். அநேகர் பாவத்தின் மடியில படுத்து கிடக்கிறாங்க. பாவம் எங்க இருக்குது? ஏதோ ஒரு பெண் மடியில போய் படுத்தாதான் பாவம் இல்லை. பாவம் சது நம்ம ஃபோன் வழியாக கூட பாவம் வருது. முன்னாடி காலங்களில் பரிசுத்தமாக வாழ்ந்தேன் பீத்திக்கிறதல்ல பரிசுத்தம். எத்தனை பாவங்கள் கையில் இருந்தாலும் அது பக்கத்தில் சுற்றி சுற்றி வந்தாலும் தள்ளிவிட்டு ஓடுவது தான் பரிசுத்தம். அல்லேலூயா. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களை உண்மையாக நம்ம பாராட்டணுங்க. நீங்கள் இப்போ உள்ள பிள்ளைங்களும் கரிச்சி கொட்டாதுங்க. நீங்கள் இருக்கும்போது ஃபோன் இருந்துச்சா? நெட் இருந்ததா? என்ன இருந்துச்சு உங்கள் கையில்? ஒரு படம் பார்க்கணும் கூட வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போடுவாங்க. அதுக்காக காத்திருப்பாங்க ஜனங்கள். வாரத்துள்ள ஒரு நாள் ஒளியும் வரும் வெள்ளிக்கிழமை, அதுக்காக காத்திருப்பாங்க ஜனங்கள். நானும் ஒரு நாள் அப்படி இருந்திருக்கிறேன், அதனால தான் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும் படம் பார்க்கறது? இப்போ அப்படி இல்லையே. ஆன் பண்ணுங்க, எல்லாம் வந்துடும் உங்க ஃபோன்ல. அப்போ நம்ம பாவம் செய்யல. நான் ரொம்ப யோக்கியமாக இருந்தேன், பரிசுத்தமாக இருந்தேன், செய்ய வாய்ப்பு இல்லை, இல்லாதனால செய்யலை. அதனால பிள்ளைங்களை போய் என்ன செய்யாதுங்க. எவ்வளோ பாவம் உள்ள காரியங்கள் உங்கள் கை பிள்ளைங்க பக்கத்துலேயே இருக்குது. அதை வச்சுட்டு நம்ம பிள்ளைங்க பாவம் செய்யாமல் வாழ்கிறாங்கல்ல, அதுதான் கிரேட். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணி விடுங்க. நான் அந்த காலத்தில் இப்படி, நான் அந்த காலத்தில் இப்படி, நான் அந்த காலத்தில் ஒன்றும் இல்லை. அப்போ இப்போ பிள்ளைங்க நினைச்சா பாவம் செய்ய முடியும், ஆனால் அதை செய்யாம தன்னை காத்து கொண்டு வரானே, எவ்வளோ மேன்மை உள்ளவன் அவன். ஹல்லேலூயா. கத்துலாம் கிருபை தரணும் அப்படிதான் சொல்லுவேன். டக்குன்னு நெட் ஆன் ஆகும், டக்குன்னு ஓப்பன் பண்ண ஐயோ சில
அப்படி உடனே டெலீட் பண்ண வேண்டியது. அந்த மாதிரிலாம் நிறைய வருது. நெட் ஆன் பண்ணா இப்படி வருதே ஆண்டவரே, எத்தனை பிள்ளைங்க இடருவாங்க. கர்த்தர் ஒரு ஆளை காக்கலன்னா ஒரு ஆள் காக்கப்பட முடியாது. அல்லேலூயா. பாவ குழியிலிருந்து, பாவ சேற்றிலிருந்து உங்களையும் என்னையும் தூக்கி எடுக்கிற தேவாதி தேவனுக்கு எல்லாம் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அவர் தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். தூக்கி விடும் கர்த்தர் நம்மளை தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் அன்புள்ளவர், நம்ம மேல இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், நம்ம மேல மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார், நம்மளை அதிகமாய் நேசிக்கிற தெய்வம் அவர். அல்லேலூயா. நமக்காகவே கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர் நம்மளை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? என்னை தூக்கி எடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உழையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, உழையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. அல்லேலூயா. தூக்கி எடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக கண்மலை மேல் உயர்த்துகிற நம்முடைய தேவாதி தேவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிற பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து, புழுதியிலிருந்து, மரண கட்டுகளிலிருந்து, ஜல பிரபாகத்திலிருந்து என்னை தூக்கி எடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ ஜெயவஜனை தூக்கி எடுத்தீங்களேப்பா. மேகம் போல தகலான சாட்சிகள் நாங்க கேள்விப்படுகிறோமே ஐயா. எப்படி அவங்களாம் தூக்கி எடுத்து உயர்த்தினீங்களோ, என்னையும் உயர்த்துங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீ மகிமைப்படுவீராக. அற்புத விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. நீங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நாங்களை விழுந்து விழுந்து வாழாதபடிக்கு நாங்களை ஒவ்வொரு நாளும் தூக்கி எடுக்கப்பட்ட வாழ்க்கையில் வாழ உதவி செய்வீராக. எப்படி எங்களை நீ தூக்கி எடுத்தீங்களோ அதே போல நாங்கள் பிறரை தூக்கி எடுக்கத்தக்கதாக எங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தப்படுகிற மகிமைப்படுங்க. வசனம் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க. துதிக்கிற மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். எங்களை மீட்பதும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Rock City AG Church. Service timing: Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. Near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address: AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.